பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பதிருக்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, நம்முடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களை கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக யோசுவா 7வது அதிகாரம் 5வது வசனம் முதல். யோசுவா 7:5 ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளிதுவைக்கு செய்யாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து
தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். யோசுவாவுடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்த முதல் தோல்வி, என்ன சொல்ல வேண்டுமென்றால் இதுதான் கடைசி தோல்வியும் கூட. அவர் தோல்வியே கண்டிராத ஒரு மனிதன், அவரை போல கொடுத்து வைத்தவர் யாருமே இல்லை. அவர் மோசேயுடைய பாதப்படிகளில் இருந்து சத்தியத்தை கற்று ஆண்டவருக்காக வைராக்கியம் காண்பித்தபடியினாலே தேவனுடைய தாசனாகிய மோசைக்கும் தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய மோசைக்கும் அவர் வைராக்கியம் காண்பித்தபடியினாலே ஆண்டவர் நீதான் என்னுடைய ஜனங்களுக்கு ஏற்ற தலைவர், மோசையுடைய காலத்துக்கு பிறகு நீதான் என் ஜனங்களை நடத்த வேண்டும் என்று அவர் கண்டுபிடித்து எல்லா பொறுப்புகளையும் கொடுத்தார். மோசே பல அதிசயங்களை எகிப்திலே செய்து வனாந்திரத்தின் பாதைகளிலே செய்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். யோசுவாவோ அந்த மோசேட்டிருந்து அவர்கிட்ட பொறுப்பு வந்தோன்னே எக்கச்சக்கமான யுத்தங்களை அவர் சந்தித்தார். ஏராளமான அந்நிய ஜாதியார்கள், ஆண்டவரை அறியாத கொடூரமான மக்கள், அவர்கள் இன்பக்கானனை சுதந்திரிக்க முடியாதபடி தடை செய்தார்கள். அவர்கள் அத்தனை பேரோடும் ஏராளமான ராஜாக்களோடு யுத்தம் செய்து மாபெரும் வெற்றியை இஸ்ரவேலுக்கு பெற்றுக் கொடுத்தவர் தான் யோசுவா. இஸ்ரவேல் என்றாலும் எல்லாருக்கும் அதிகளங்கி போகத்தக்கதாக, நடுநடுங்கி போகத்தக்கதாக ஆண்டவர் தன்னுடைய தாசனுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே இருந்தார். நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்கள் சின்ன வயதிலே, இல்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களிலே, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிற காலங்களிலே, ஏசப்பாவை குறித்து முதலாய் நீங்கள் கேள்விப்பட்டு அறிய வந்து அவரை நேசிக்க ஆரம்பிக்கிற அந்த காலங்களிலே உங்களுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் ஆண்டவருக்காக எவ்வளோ வைராக்கியம் காண்பிக்கிறீங்க? ஃபேமிலியில், உடன் பிறந்தவங்க மத்தியில், பெற்ற தாய் தகப்பன் மத்தியில் ஆண்டவருக்காக எவ்வளவு நீங்கள் வைராக்கியம் காண்பிக்கிறீங்க? குடும்பத்தை விட ஆண்டவரை எவ்வளவு அதிகமாக நீங்கள் நேசிக்கிறீங்க? நீங்கள் யாருடைய பாதப்படியில் அமர்ந்திருந்து கிறிஸ்துவை கற்றுக்கொண்டீர்களோ ஏற்றுக்கொண்டீர்களோ, கிறிஸ்துவை குறித்து அறிய வந்தீர்களோ, அவர்களுக்காக எவ்வளோ வைராக்கியம் காண்பிக்கிறீங்க? உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை எத்தனை இடத்துல நீங்கள் உயர்த்தி பேசுகிறீங்க? நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய தகப்பனை விட்டே கொடுக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்ருப்பார், ஆரம்ப காலத்தில் பார்ப்பார். இதுதான் யோசோட்ட இருந்த தகுதிகள் நம்மகிட்டையும் இருக்குன்னா, நம்மையும் கூட யோசோவை போல மிகப்பெரிய தலைவனாக, ஊழியக்காரனாக, அநேகருக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்குற ஒரு யுத்த தலைவனாகவும், இஸ்ரவேலுக்கு தலைவனாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தலைவனாகவும் அவர் நம்மை தெரிந்து கொள்வார் என்பதை மறந்து போகவே கூடாது. சின்ன வயதிலேயே ஆண்டவருக்காக வைராக்கியம், ஊழியத்துக்காக வைராக்கியம். ஞாயிற்றுக்கிழமைனா சாப்பிட மாட்டேன், ஊழியம் நடக்குன்னா நான் சாப்பிட மாட்டேன், நான் வைராக்கியமாக நான் இருப்பேன். நான் குடிக்க மாட்டேன், ராஜாவுடைய போஜனத்தாலே என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். தானியேலுக்கு சின்ன வயதிலேயே அவ்வளோ வைராக்கியம் இருந்தது. அவருடைய வைராக்கியம் நண்பர்களையும் பற்றி பிடித்தது. ஒரு டீமாக நாங்கள் தீட்டுப்படுத்த சாப்பிட மாட்டோம், மதுபானத்தை குடிக்க மாட்டோம், வைராக்கியமாக இருந்தாங்க. அதனால தான் அவங்க அந்த அந்நிய நாடாகிய பாபிலோனிலே உலகம் முழுவதும் இருந்து வந்த அந்த வாலிபர்கள், ஞானிகள், மந்திரவாதிகள் மத்தியில் நம்பர் 1 இருந்தாங்க. 10 மடங்கு சமத்தராக இருந்தாங்க. பாபிலோனியை அசைத்தாங்க. காரணம் சின்ன வயதிலே ஆண்டவருக்காக காண்பித்த வைராக்கியங்கள். அப்பா பாருங்கப்பா, அண்ணன் இப்படி குடிக்கிறான், அண்ணன் இப்படி, இந்த அண்ணன் இப்படி தப்பு பண்ணுறான். சின்ன வயதிலேயே ஆண்டவருடைய தாசனாகிய யோசேப்பு அண்ணன்மார்கள் தவறு செய்வதை கண்டு ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு எப்படி அவர்கள் தவறு செய்யலாம் என்று அப்பாட்ட சொன்னதை பார்க்கிறோம். அவர் சின்ன வயதிலேயே ஆண்டவருக்காக காண்பித்த அந்த வைராக்கியம்தான் பிற்பாடு அவரை எகிப்திற்கு அதிபதியாகி உலகத்துக்கே உணவு கொடுக்குற மனிதனாக மாறிற்று. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். யாரெல்லாம் ஆண்டவருக்காக வைராக்கியம் காண்பிக்கின்றார்கள் அவர்களை ஆண்டவர் உண்மையிலேயே அறிகிறார். நீங்கள் வைராக்கியம் காண்பிக்க ஆரம்பிக்கிற அந்த முதல் நிமிடத்திலிருந்து ஆண்டவர் உங்களை அறிகிறார். உடனே தூக்கி எடுக்கிறார். உங்களுக்கு பொறுப்புகளை அவர் கொடுக்கின்றார். ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கீங்களா? இல்லைனா ஒரு பெயர் கிறிஸ்தவர்களாக ஞாயிற்றுக்கிழமைனா ஆராதனைக்கு போகணும், காணிக்கை போடணும், அது கடமை, என் பெற்றோர் என்ன வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக, அது பிறகு ஆண்டவர் முற்றிலுமாய் மறந்து விட போகிறாங்க. அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னு மறுபடியும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று ஆலயத்தில் உட்கார்ந்து தூங்கி விழுந்து ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருகிறவராய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் எப்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ள முடியும்? வைராக்கியமாய் ஆண்டவருக்காய் நின்றால் தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு நாளிலே வாலிப காலத்தில் நானும் கூட ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றபடினால்தான்
இன்றைக்கும் கூட என்னை ஊழியக்காரனாக அவர் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி வந்தது. அவரை ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. ஆண்டவர் உங்களுக்கும் கூட அப்படி தொடர்ந்து வெற்றிகளை தருவார். ஒரு வெற்றியை பெறுவது பெரிய காரியம் அல்ல, அதை முதலாவது தெரிந்து கொள்ளுங்கள். 2 வெற்றிகளை பெறுவது பெரிய காரியம் அல்ல. வாழ்க்கை முழுவதும் நாம் வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி வெற்றி வெற்றி, தோல்வி 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 தோல்வி. ஒரு வெற்றி 10 தோல்வி, ஒரு வெற்றி 100 தோல்வி. அந்த காலத்தில் அப்படி இருந்தேன் பார்த்துக்குங்க, அந்த காலத்தில் அவ்வளோ சம்பாதிச்சேன்னு பார்த்துக்குங்க, அந்த காலத்தில் எங்களுக்கு அவ்வளோ சொத்து இருந்துச்சு பார்த்துக்குங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது அந்த காலத்தில் நாங்கள் வெற்றி பெற்றோம், இப்பொழுது தோல்வி அடைகின்றோம். எங்கள் தகப்பன் காலத்தில் வெற்றி பெற்றோம், இப்பொழுது நாங்கள் தோல்வி அடைகிறோம் என்றல்ல. தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும். வாழ்நாள் முழுவதும் நாம் வெற்றி பெற வேண்டும். யோசுவாவுடைய வாழ்க்கை அதுதான் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. வாழ்நாள் பரியந்து நாம் வெற்றி அடைய வேண்டும். பிஸ்னஸாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், கர்த்தருக்காக இதே போல டெய்லி செய்திகளை கொடுப்பதாக இருக்கட்டும், ஒவ்வொரு செய்தியும் தேன் துளிகளாக இருக்க வேண்டும், தேன் சொட்டுக்களாக இருக்க வேண்டும், மக்களை கெட்டி போட வேண்டும். அது எனக்கு வெற்றியாக இருக்க வேண்டும். ஒரே நேரத்தில் எத்தனை பேய்கள் வந்தாலும் கையை நீட்டினவனை விழுந்து ஓடணும். எவ்வளோ பெரிய வியாதிஸ்தன் வந்தாலும் கையை நீட்டினவொன்னே அவங்களுக்கு சுகம் கிடைக்கணும், சாபங்கள் அறுக்கப்படணும். வெற்றி ஒவ்வொரு நாளும் ஊழியத்தின் பாதையில் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த பிஸ்னஸ் போனாலும் கால் வச்சாலும் வெற்றி பெற்றுக்கிட்டே நீங்கள் முன்னேறிட்டே போகணுங்க. வெற்றி என்பது ஒரு நாள் மாத்திரமல்ல, ஒரு காரியத்தில் மாத்திரமல்ல, ஒரு பிஸ்னஸில் மாத்திரமல்ல. நீங்கள் எப்பொழுதும் வெற்றி பெற வேண்டும். ஒரு பிள்ளை நல்ல பிள்ளை, மிச்சம் எல்லாம் சோட போயிச்சல்ல. எல்லா பிள்ளைகளும் வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக மாற வேண்டும். எங்கே போய் நீங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும். யோசுவா என்றாலே தொடர்ச்சியான வெற்றி என்பதை இதன் மூலமாக நான் கற்றுக்கொள்கிறோம். இதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. கொஞ்சம் வெற்றி பெற்றீங்க கடந்த காலங்களில், கொஞ்சம் சம்பாதிச்சிங்க கடந்த காலங்களில், கொஞ்சம் உயர்ந்தீங்க கடந்த காலங்களில். கொரோனாக்கு முன்னால் நீங்கள் நல்லா இருந்தீங்க, இப்போ அப்படியே படுத்து கிடக்குறீங்களா? ஒன்றுமே இல்லாமல் இருக்குதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. யோசுவா அப்படி படுத்து கிடக்கல, அவர் வெற்றி மேல் வெற்றி பெற்று கொண்டே இருந்தார். எங்கே போனாலும் வெற்றி பெற்றார். அப்போ நமக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டுல்ல, அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்க, நிச்சயமாய் தருவார். ஒரு தோல்வி அவர் அங்கே சந்திக்கிறாராம். ஆயி பட்டணம், சின்ன பட்டணம். அதுக்கு முன்னால் அவங்க பார்த்து எரியோ பெரிய பட்டணம், அதையே எளிதில் ஜெயித்துடுறாங்க. அப்போ அந்த வெற்றி மமதையில் அவங்க ஆகிட்ட வரும்போது வேவுக்காரங்க போய் பார்த்துட்டு, சின்ன பட்டணம், ரொம்ப பேரெலாம் அனுப்ப வேண்டாம், எல்லாரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம், ஒரு 3000 பேர் அனுப்பினா போதும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சின்ன டீம் அனுப்புகிறாங்க. ஆனால் நேர் எதிர்மாறாக நடக்கிறது. ஆயி பட்டணத்தார் விரட்டி விரட்டி வெட்டுறாங்க, முதுகு காமிக்கிறாங்க. பயந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மலையிலேருந்து இறங்கி ஓடி வராங்க. எத்தனை பேர் அங்கே செத்து போனாங்க பார்த்தீங்களா? 36 பேரை வெட்டி போட்டார்கள். மக்களுடைய இதையெல்லாம் கரைந்து போயிச்சான். தோல்வி அவ்வளோ கசப்பானது அல்லவா? அதை யோசுவா முதல்ல டேஸ்ட் பண்ணுறார். வெற்றி மேல் வெற்றி பெற்றுக்கிட்டு இருந்த அவருக்கு முதலாக வாழ்வில் தோல்வி வருகிறது. ஆயிப்பட்டினத்தில் 36 பேர் செத்து போகிறாங்க. மக்கள் அதை பார்த்தோன்னே அப்படியே அவங்க இதையெல்லாம் அங்கே கரைஞ்சி போகுது. அவங்க உற்சாகம், அவங்களுடைய அவங்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் கரைஞ்சி போச்சான். எவ்வளோ பெரிய வீரர்களாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு குணம் உங்கள்கிட்ட இருந்தாலும், பாசிட்டிவாகவே நீங்கள் திங்க் பண்ணுறவளாக இருந்தாலும், ஒரு தோல்வி, ஒரு வார்த்தை, ஒரு சம்பவம் உங்களுடைய உள்ளத்தை உடைத்து விடும், கரைந்து போக பண்ணும் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டித்து காண்பிக்கின்றது. எல்லாருடைய உள்ளமும் கரைந்து போயிட்டான். எல்லாருடைய தைரியம், எல்லாருடைய சந்தோஷம், ஆண்டவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை எல்லாம் அப்படியே கரைந்து போயிட்டு. ஒரு தோல்வி போதும், எவ்வளோ பெரிய ராஜ்யங்கள் வெலவெலத்து போகும், கலகலத்து போகும், அரசியல் கட்சிகள் கலகலத்து போகும். ஒரு தோல்வி வந்துட்டால் போதும், அங்கேருந்து எல்லோரும் வெளியேறிடுவாங்க. தீப்பிடிச்சு எறிகிற வீட்டில் யாரும் இருப்பாங்களாங்க? மூழ்கிற கப்பலில் யாரும் இருப்பாங்களா? எல்லாம் வெளியேறிடுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அரசியலும் சரி, ஊழியத்துலேயும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி, எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு தோல்வியால் அங்கே எல்லாருமே சோர்ந்து போகிறாங்க. மக்கள் இருதையும் கரைந்து போகுது. உடனே யோசுவா புழுதியை தலையில் அள்ளி போட்டு அப்படி உடன்படிக்கை பற்றி முன்பு அப்படியே கடந்து கதறுகிறார். ஆண்டவரே, எங்களுக்கு தோல்வி கொடுத்துட்டிங்களாப்பா. இதெல்லாம் கேள்விப்பட்ட உடனே அந்நியர்கள்லாம் எல்லாரும் இஸ்ரவேல் தோத்துட்டாங்க, நீ யாருனாலும் போய் நம்ம ஜெயித்துலாம் நினைப்பாங்களே, எல்லாத்துக்கு மேலே தேவனுடைய பிள்ளைகள் முதுகு காட்டிட்டாங்களே, அப்படி தாங்க முடியாமல் அவர் கதறினார். தோல்வி அடைந்த மாத்திரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசுவா சொல்லி கொடுக்குறார். வெற்றி மேல் வெற்றி பெற்றுக்கிட்டு இருந்தோம், இப்போ தோத்துட்டோன்னு ஆண்டவர் சமூகத்திலே காத்து கிடக்காரு.
புழுதிக்குள்ளே கிடக்கார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி நேரத்தில் சரி ஏதோ தோல்வி வந்துடுச்சு, அடுத்த முறை வெற்றி நம்ம போகாமல் அந்த தோல்வியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீர் எப்படி அனுமதிக்கலாம் என்று நம்முடைய தகப்பனோடு நாம் உரிமையாக போராடி சண்டை போட வேண்டும். நம்முடைய பிள்ளை எனக்கு இப்படி ஒரு பிஸ்னஸில் தோல்வி வந்துட்டு, ஊழியத்தில் தோல்வி வந்துட்டு, என் திருமணத்தில் தோல்வி வந்துட்டு, இல்லை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த தோல்வி வந்துருச்சு, இதிலெல்லாம் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேள்விப்பட்டாங்கன்னா எல்லோரும் என்ன கேவலமாக பேசுவாங்களே, நீங்கள் இதை எப்படி அனுமதிக்கலாம்ப்பா, இந்த ஊழியத்தில் இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படி ஒன்றுமே இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் எவ்வளவு என்னை பார்த்து சிரிப்பாங்க. ஆண்டவர் நீங்கள் எப்படி அனுமதிக்கலாம்? உரிமையோடு கூட ஒரு தோல்வி நேரத்தில் ஆண்டவரோடு நம்ம யுத்தம் பண்ண வேண்டும், முழங்கால் யுத்தம் பண்ண வேண்டும். எப்படி நீங்கள் அனுமதிக்கலாம்? எப்படி இதை நீங்கள் என்னை விட்டு கொடுக்கலாம்? இதை நீங்கள் என்றைக்காவது செய்திருக்கிறீர்களா? ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க, அழுதுருப்பீங்க. சரி அடுத்தாப்புல பார்த்துக்கலாம், உண்மைதான், அடுத்தாப்புல பார்த்துக்கலாங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்கு முன்பதாக ஒன்று செய்ய வேண்டியிருக்கிறது. தேவ சமூகத்தில் இந்த யோசுவா போல காத்து கிடந்து மணிக்கணக்காக நான் அழுகிற பொழுது ஆண்டுடைய உள்ள நமக்காக கரையும். என் மகன் தோல்வி அடைஞ்ச உடனே என்கிட்ட ஓடி வரானே, என் மகன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறானே, நீங்கள் போய் அழுகிற பொழுது, உங்களை தாழ்த்துகிற பொழுது தகப்பனால் எப்படி அதை தாங்க முடியும்? உடனே அவர் மனம் இறங்குவார், உடனே காரியங்களை சொல்லுவார், எதை திருத்தணும்னு சொல்லுவார், சரிப்படுத்துன்னு சொல்லுவார், உடனே அடுத்த இதில் வெற்றி தருவார். நம்ம அப்படிலாம் எதுவுமே செய்யாமலே அடுத்த யுத்தத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்கேயும் நமக்கு மறுபடியும் தான் தோல்வியும் தான் காத்திருக்கும். ஒரு தோல்வி அடைந்த மாத்திரத்தில் தேவ சமூகத்துக்கு நான் ஓடி போய் ஆண்டவர்கிட்ட அப்பா அப்பான்னு சொல்லி கதற வேண்டும். முதலாவதாக வெற்றி தினந்தோறும் நமக்கு கிடைக்க வேண்டும், ஏதோ ஒரு நாள் மாத்திரம் அல்ல. இரண்டாவதாக தோல்வி வந்துவிட்டால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி போய் கதற வேண்டும். இந்த இரண்டையும் செய்து பாருங்கள், அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் இடைபடுபவராக இருப்பார். 10 பாருங்கள், அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி எழுந்திரு, இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நான் அவர்கள் கட்டளையிட்ட என்னுடைய உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்திருந்தது உண்டே. ஆண்டவர் ஒன்றா சொல்கிறார், நீ ஏன் இப்படி விழுந்து கிடக்க, ஏன் எழுற? அவருக்கு தாங்க முடியல. உன்னால இல்லைப்பா, உன் தவறல்ல. இஸ்ரவேலர்கள் அந்த எரிகோல் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அவங்க எடுத்துட்டாங்க, சாபத்தீடான எடுத்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. அதனால தான் நான் அவங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு நான் விலகிட்டேன், அதனால தான் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்க. எனக்கு அதை வாசித்த பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இஸ்ரவேலர்கள் லட்சம் பேர் இருக்காங்க, அவ்வளோ ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ளேயும் போய் கூடாரத்துக்குள்ளே போய் யோசுவா சாபத்தீடானது எடுத்திருக்கீங்களா, களவாடி இருக்கீங்களான்லாம் பார்க்க முடியாது. எல்லாருக்கும் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், எரியோ பிடிக்க போகும்போது யாரும் எதுவும் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் சபிக்கப்பட்டது, சாபத்தீடானது வேண்டாம் சொல்லி எச்சரிச்சிருந்தார். அதையும் மீறி ஒரு குடும்பத்தாரை எடுத்து வச்சு ஒழிச்சு வச்சுருக்காங்க, யாருக்கு தெரியாமல். அதை மனுஷர்கள் பார்க்கவில்லை, யோசுவா பார்க்கல, யாரும் பார்க்கல, ஆண்டவர் பார்க்குறாரு. நான் சொல்லியும் சாபத்தீடானதை எடுத்து வச்சுருக்கீங்களா? அப்படியா பார்த்தா ஆயிப்பட்டினத்தில் அவங்கள ஒப்பு கொடுக்குறார். இதுதான் இஸ்ரவேலர்கள் தோற்று போனதுக்கு காரணம் என்று ஆண்டவர் சரியாக சொல்லிக் கொடுக்கிறார். யோசுவாவுக்கு சாபத்தீடானது எடுத்தது தெரியவே தெரியாது, ஆண்டவர் தெரியும். அதை தெரிஞ்ச உடனே அவர் விட்டு கொடுத்துறார். நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? இந்த சூப்பர் ஸ்டோர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 பேர் சாதாரணமாக வேலை பார்க்குறாங்க. ஒரு காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா 5000 பேர் படிக்கிறாங்க. சில ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ 1000 லட்சம் மக்கள் வராங்க போகிறாங்க. நம்ம அவங்கள எல்லாரையும் பார்க்க முடியாது, மானிட்டர் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க யாரோ ஒருத்தர் ஒரு சாபத்தீடானதை வைத்திருந்தால் அது சில நேரம் நம்மையும் பாதிக்கலாம், நமக்கும் கூட தோல்விகளை தரலாம். நம்முடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு சாபத்தீடானதை ஒழித்து வைத்திருக்கிற பொழுது அது நமக்கு மிகப்பெரிய அழிவை கொண்டு வரலாம், மிகப்பெரிய நாச மோசங்களை கொண்டு வரலாம், பொருளாதார இழப்புகளை கொண்டு வரலாம். அந்த வல்லமை இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் இந்த மாதிரி ஜெபிக்க வரும்பொழுது பேய் பிடிச்சலாம் பயங்கரமாக ஆடுவாங்க. அப்போது என்ன நீ போக மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு உள்ளது அவன்கிட்ட இருக்குது, அவன்கிட்ட இருக்குது. அது உடம்புல கட்டியிருப்பாங்க, இல்லைன்னா வீட்டில் எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போது அதை உரிமையோடு சாத்தா ஆடுவான், என் ஜாமான் அவன்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது முதல்ல சாபத்தீடானதை நான் தூக்கி தூர போட வேண்டும். வேண்டாம், கர்த்தருடைய ரத்தம், ஏசப்ப ரத்தம் நமக்கு போதும். வேறு எதை வைத்தும் நாம் விடுதலை பெற்றுவிடலாம் என்று எதிர்பார்க்கக்கூடாது. சாபத்தீடானவைகளை நம்முடைய வாழ்க்கையில் வச்சுருந்தா நமக்கு தோல்வி தான். உடனே யோசுவா அதை கண்டுபிடிச்சி உடனே சரி செய்கிறார் பாருங்க. 16 அப்பொழுது யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து இஸ்ரவேலரை கோத்திரம் கோத்திரமாக வரப்படினான். அப்பொழுது யூதா கோத்திரம் குறிக்கப்பட்டது.
யூதா வம்சத்தில் வரப்படும் சேராகியர் வம்சம் வந்தது. அது பேர் பேராக வர சொன்னார். அவன் வீட்டரை பேர் பேராக வரும்பொழுது யூதா கோத்திரத்து சேராகிய குமாரனாகிய சப்திகி பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். அப்படி ஒருத்தராக ஒவ்வொரு ட்ரைபாக வராங்க. 12 கோத்திரம் வரும்போது ஆண்டவர் யோசுவா நடத்துகிறார். யூதா கோத்திரம், யூதா கோத்திரத்தில் இந்த குடும்பம், இந்த குடும்பத்தில் இந்த குடும்பம், இவனுடைய மகன் சப்தியின் மகன் ஆகான். கடைசியில் கரெக்டாக யோசுவா கண்டுபிடிச்சிட்டார். கடற்கரையில் ஊசி தண்ணா எப்படி இருக்கும், கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. எத்தனையோ லட்சம் இஸ்ரவேலர் இருக்காங்க. ஆனால் கரெக்டாக ஆண்டவருடைய தாசனாகிய யோசுவா யார் அந்த சாபத்தீடானதை ஒழிச்சு வச்சுருக்காங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். இதுதான் யோசுவாவுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி. ஒன்று, ஆண்டவர்கிட்ட இருந்து காத்திருந்து என்ன காரணங்கிறத கண்டுபிடிக்கிறார். 2வது, இந்த ஆகானுடைய குடும்பம் தான் களவாடி இருக்குங்கிறத சாபத்தீடானது வச்சுருக்கிறதையும் அவர் கண்டுபிடிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் நீங்கள் எதையும் கண்டுபிடிக்க அதை உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஒரு சில குற்ற செயல்கள் நடக்கிற பொழுது எவ்வளோ வருடங்களாக துப்பு தொடங்காமல் இருப்பதை பார்க்கிறோம். யார் கொலை செய்தார்கள்னு கடைசி வரைக்கும் தெரிய மாட்டேங்குது, எவ்வளவோ ட்ரை பண்ணியும் கூட. அதே மாதிரி சிலருடைய நகையெல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க, எங்கே இருக்குன்னே தெரியல. நம்ம ஊழியத்தில் ஒரு அம்மா இருக்காங்க, ஏறக்குறைய 20 வருஷமாக அவங்க மகன் 23 வருஷமாக போயிட்டு இன்னும் திரும்பி வரல. இன்றைக்கி வருவான், நாளைக்கு வருவான்னு அவங்க அம்மா காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சின்ன வயசில் வீட்டை விட்டு போயிட்டான், அவன் எங்கே இருக்கானே தெரியல. இதே மாதிரி நிறைய பேர்களுக்கு வாழ்க்கையில் சில காரியங்களை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. தோல்விக்கு ஏன் காரணம் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை, எங்கே போயிட்டு என்றே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் யோசுவா அப்படி கிடையாது. அவ்வளோ பேரை நிறுத்தி வருஷம் வர செஞ்சு கடைசியில் இவன் தான் ஆகான் தான் கண்டுபிடிச்சாரான். அந்த ஆவியானவர் அவருக்கு துணை செய்தபடினால்தானே அதை செய்ய முடிந்தது. ஏசப்பா நமக்கும் துணை செய்வார்கள் என்றால் நாமும் இந்த உலகத்தில் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத அந்த பதில்களை, கேள்விகளுக்கு கூடிய அந்த பதில்களை நாம் எளிதில் கண்டுபிடித்து விடலாம். உங்கள் ஆஃபீஸில் யாரும் செய்ய முடியாத நீங்கள் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருக்கணும். யோசுவாவின் ஆண்டவர் உங்களோடு இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 19, அப்பொழுது யோசுவா ஆகான் நோக்கி, மகனே, இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி செய்து எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரம், ஐயாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு பாவம் செய்தேன், நமை பிரகாரமாய் நான் செய்தேன். கொள்ளையில் நேர்த்தியான ஒரு பாபிலோன் சால்வை, 200 வெள்ளி சேக்கால், 50 சேக்கல் என ஒரு பொன் பாலத்தை நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகளை என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. அங்கே உடனே இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அவன் கக்கிறான், உண்மையை கக்கிறான். தங்கத்தை எடுத்தேன், பாபிலோன் சால்வை எடுத்தேன், வெள்ளி எடுத்தேன், கூடாரத்தில் ஒழிச்சு வச்சுருக்கேன். ஆட்கள் ஓடி போய் எட்டு வராங்க, அது அப்படியே ஒழிச்சு வச்சுருக்கிறத பார்க்குறாங்க. உடனே எல்லாரும் வெளியே கூட்டு போனோன்னா கடுங்கோபம் கொண்டு, நீ இஸ்ரவேலை கலங்கப்படி நான் கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவாராங்கன்னு சொன்ன உடனே எல்லோரும் கல்லை தூக்கி எரிஞ்சு கல்லால் மூடிடுறாங்க. ஆகான், எத்தனையோ பேர் சாவதற்கு காரணமாக இருந்த அந்த ஆகான், இஸ்ரவேல் முதலாய் முதுகு காட்டுவதற்கு காரணமாக இருந்த அந்த ஆகான், அவன் கொல்லப்பட்டான், கொடூரமாக கொல்லப்பட்டான். தடை நீக்கப்பட்டது, ஆண்டுடைய கோபத்தோடு கூட தணிந்தது என்று பார்க்கிறோம். ஆகானுக்கு இறக்கம் காமிக்க முடியாது இல்லையா, அதனால தான் களை தூக்கி எறிஞ்சு கொண்டுட்டாங்க. யாருக்கு நம்முடைய வாழ்க்கையில் இறக்கம் காமிக்கணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் இறக்கம் காமிக்கணும். ஒரு சிலருக்கு இறக்கமே காண்பிக்க முடியாது. அது முக்கியமாய் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை நம்ம மன்னிக்கவே முடியாது. அதன்படியே அவங்க அந்த தடையை நீக்கிடுறாங்க. அதை நல்லா நீங்கள் கவனிக்கணும். அது சரி செய்கிறாங்க. செவுத்தில் இருந்த ஓட்டையை அவங்க அடைச்சிடுறாங்க. அந்த காரியம்தான் அவங்களுக்கு தோல்வியை கொண்டு வருவதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது. அதை அவர்கள் சரி செய்தால் உடனே வைராக்கியம் கொண்டு கள்ள தூக்கி வீசுகிறாங்க. உடனே ஆகானுடைய கதையை முடிச்சிடுறாங்க. சாபத்திலானதை அப்புறப்படுத்திடுறாங்க. தேவன் அவர்களோடு கூட வருவதற்கும் யுத்தஞ்செய்வதற்கும் தடையாக இருந்த தடை அந்த நேரத்திலேயே உடனடியாக நீக்கப்படுது. யோசுவா உடனே அந்த இதை நீக்கிறார், சரி செய்கிறார். டக்குன்னு இம்மிடியட்லி கரெக்டிங் ஹிம்செல்ஃப். நம்முடைய வாழ்க்கையில் இதே போல் ஒரு ஹேபிட் நம்மகிட்ட இருக்குன்னா, தோல்விகள் வருவதற்கு என்ன காரணமோ அதை உடனே நம்ம சரி பண்ணிடுவோம்னா, எதை அப்புறப்படுத்த வேண்டுமோ அதை நாம் அப்புறப்படுத்தி விடுவோம் என்றால், யாரை அப்புறப்படுத்த வேண்டுமோ அவர்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு, குடும்பத்தை விட்டு, ஊழியத்தை விட்டு நாம் அப்புறப்படுத்துவோம் என்றால் நாம் யோசுவாவுடைய ஆவியை உடையவர்களாக, உற்சாகத்தின் ஆவியுடையவர்களாக இருக்கிறோம். அடுத்தாப்பில் நமக்கு வெற்றி காத்திருக்கிறது என்பதை நாம் மறந்து போகவே கூடாது.
இந்த அதிகாரம் முழுவதுமே யோசுவா எப்படி தன்னை சரி செய்து கொண்டார், ஆண்டுடைய கோபாக்கினை எப்படி இஸ்ரவேலை விட்டு நீக்கப்பட்டது என்பதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த அதிகாரத்தில் கடைசி வசனத்தை பாருங்கள். அப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கரத்தை விட்டு மாறினார் ஆகியால் அந்த பள்ளத்தாக்கு நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும். ஒரு 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி எரியோ குறித்து சொன்னாரோ அதே மாதிரி இங்கேயும் சொல்கிறாரு. இந்த ஆயும் கையில் ஒப்பு கொடுத்தேன், கவலைப்படாத, நீ இப்படி யுத்தம் பண்ணு, நீ பின்னால் வந்து பதிவிட வை, முறிஞ்சு போகிற மாதிரி போ, பிறகு தீ கொளுத்து. ஆண்டவர் எல்லாம் மேப்பும் போட்டு கொடுக்குறாரு. அதை யோசுவா அழகாக சொல்கிறாங்க. பின்னால் இப்போ நைட்டே போய் பதிவிட நிறைய பேர் இருக்காங்க. அது இந்த ஆயிப்பட்டினத்தாருக்கு தெரியாது. முன்னால் போய் நின்று யுத்தம் பண்ணுறாங்க. யுத்தம் பண்ணோடனே அவங்க ஆயிப்பட்டினத்தார் வெட்டுறதுக்கு வந்தோடனே வழக்கம் போல் முறிஞ்சோடுற மாதிரி இவங்க முறிஞ்சோடி போடுறாங்க. ஆனால் முறிஞ்சோடி போகலை, யோசுவாவுடைய பிளான் அது. அப்போ அவங்க பின்னாலே விரட்டிட்டு வராங்க. எல்லோரும் வாங்க ஓடுறாங்கன்னு சொன்னோடனே ஓடுற நாயை கண்டவுடனே எல்லோரும் கள்ளத்துக்கு வீசுவாங்க. அதே மாதிரி எல்லோரும் பட்டணத்துலேருந்து எல்லோரும் வெளியே வந்துடுறாங்க, கதவை திறந்து வச்சிடுறாங்க. ஆனால் அங்கே திடீர்னு சொல்லி யோசுவா பின்னால் திரும்பி ஈட்டியை நீட்டுறாரு. பின்னால் இருக்கிற பதிவிட இருந்தவங்க வந்து பட்டணத்தை தீ கொளுத்திடுறாங்க. தீ உயரமாக எரியுது. ஐயோ, பின்னால் ஆட்கள் இருந்திருக்காங்களே, நம்ம ஊர் அப்படி தீப்பிடிச்சு எரியுதுன்னு சொல்லி எல்லாம் சோர்ந்து போய் ஓடுறாங்க. அங்கேருந்து வந்து வெட்டுறாங்க, இங்கேருந்து வெட்டுறாங்க. முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. எல்லாரையும் சங்கரித்தார்கள். யோசுவா மாபெரும் வெற்றியை பெற்றார். யார்கிட்ட தோல்வி அடைந்தார்களோ அவரிடத்தில் மாபெரும் வெற்றியை பெற்றார்கள் என்று நாம் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இதற்கு என்ன காரணம்? தவறை சரி செய்தார்கள், அதற்காக காரணம். ரெண்டாவதாக எங்கே பார்க்குறோம், எவ்வளவு புத்தியாய் அவங்க செயல்பட யுத்த தந்திரத்தை ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா, முறிந்தோடுறது மாதிரி முறிந்தோடுறாங்க, தோக்காமலே தோத்தது மாதிரி ஓடுறாங்க, ஐயோன்னு சத்தம் போட்டு ஓடுறாங்க. உடனே அவங்க ரொம்பவும் டூ மச்சாக எக்ஸைட் ஆகி வாங்க எல்லாம் ஓடுறாங்க, போய் வெட்டுவோன்னு சொல்லி ஊருக்குள்ளே இருந்தவங்களையும் கூட்டு வந்து அந்த பட்டணத்துக்கு பாதுகாப்பாக கதவை திறந்து வச்சுட்டு ஜாலியாக ஓடி வந்து வெட்ட வராங்க. ஓடிட்டே இருக்கிறவங்க திடீர்னு நின்றுறாங்க. நாய் ஓடிட்டே இருக்குது, நம்ம விரட்டிகிட்டே போகலாம், திடீர்னு அது திரும்பிட்டுனா நம்ம பயந்துருவோம். அதே மாதிரி தான் அங்கே நடக்குது. எல்லோரும் பயந்து நிற்கிறாங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து உள்ளவங்க வந்து தீ கொளுத்தி எலிப்பொறியில் சிக்கி கொண்டது மாதிரி அவங்க சிக்கி கொண்டாங்க. யுத்த தந்திரங்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எல்லாத்தையும் ஞானமாக நாம் செய்ய வேண்டும். ஞானமாய் செய்தால்தான் வெற்றி பெற முடியும். ஞானமாய் நடந்தால்தான் வாழ்க்கையில் நாம் உயர முடியும். இன்றைக்கி இந்த உலகம் கேடுகட்ட உலகமாக இருக்கிறது. நம்ம யோசுவாட்ட பாருங்கள், தோக்குற மாதிரி ஓடுற மாதிரி பயந்த மாதிரி காமிச்சிக்கிறார். நாமும் சில நேரங்களில் வாழ்க்கையில் தோற்று போகிற மாதிரி பயந்த மாதிரி காமிச்சிக்கணும். தாவீது பைத்தியம் மாதிரி காமிச்சார். எச்சிலாம் வடியை செஞ்சார், தாடியில் எச்சிலாம் வடியை செஞ்சார். பதிவிடை வைக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம பைபிள் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அந்த தந்திரங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு தருவாராக, மாபெரும் வெற்றியை கொடுப்பாராக. அந்த தோல்வி ஜெயமாக மாறிற்று. அதுக்கு என்ன காரியங்களை செய்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தினந்தோறும் வெற்றி பெற வேண்டும். ஏதோ ஒரு வெற்றியை இல்லை திருப்திப்பட்டு விட முடியாது. தோல்வி அடைந்தால் கதறி அழ வேண்டும், ஆண்டவர் சமூகத்துக்கு ஓட வேண்டும். மூன்றாவதாக, ஆண்டவர் செய்கிற காரியங்களை நம்ம வாழ்க்கை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும். நான்காவதாக, யுத்த தந்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். அப்பொழுது நாம் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவோம் என்பதை மறக்கக்கூடாது. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்க உதவி செய்தீர்கள். யோசுவா தினந்தோறும் வெற்றி பெற்றார், எல்லாவற்றிலும் வெற்றி பெற்றார். எங்களுக்கும் அதை தாருங்கப்பா. அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், 10 வருஷத்துக்கு முன்னால் அப்படி இருந்தோம், 5 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் அப்படி இருந்தோம், அவ்வளோ சம்பாதிச்சோம், அப்படியே எங்கள் காலங்கள் போதுப்பா. எப்படியாவது ஆண்டவரே தினந்தோறும் வெற்றியடைய, வாழ்நாள் பரியந்தம் வெற்றியடைய, தோல்வியே எங்களுக்கு வராதபடி பாதுகாக்க ஜெபிக்கிறோம். தோல்வி வந்தால் நம்முடைய சமூகத்துக்கு ஓடி போய் என்ன காரணம் என்பதை பகுத்தறிய, ஆராய்ந்து அறிய எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே தோத்திரையா, என் கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்திலேயே காத்து கிடக்க உதவி செய்யுங்க. தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் நீங்கள் எப்படி ஒப்பு கொடுத்தீங்க, உங்கள்கிட்ட சண்டை போடணும், உங்கள்கிட்ட உரிமையாக கேட்கணும். அப்போ நீங்கள் காரணத்தை சொல்லுவீங்க. காரணத்தை சொல்லும் பொழுது நாங்கள் எங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். சரிப்படுத்தி கொள்ளாமலே இருக்கிறபடினால தான் தொடர் தோல்வி வருகிறது. சரிப்படுத்தி கொள்ளாமலே இருக்கிறபடினால தான் வருமானமே வரமாட்டேங்குது. சரிப்படுத்தி கொள்ளாமலே இருக்கிறபடினால தான் வியாதி தொடர்ந்து வருகிறது, அவமானங்கள் தொடர்ந்து வருகிறது, எல்லா இடத்தும் தலைகுனிந்து நிற்க வேண்டிய காரியங்கள் வருகிறது. எனவே கர்த்தர் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளை எப்படியாவது தொட்டு தூக்கி அவர்களுக்கு இழந்து போன பழைய பலனை எப்படியாவது நீ தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். என்ன வியாதியாக இருந்தாலும் நேவுமாலே சுகத்தை கொடுக்க முடியுமே ராஜா. கிருமிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், வேதனைகள் மறையட்டும், பலகீனங்கள் மறையட்டும்.
செயல்படாமல் இருக்கிற அவயங்கள் செயல்படட்டும். பழைய அழகு வரட்டும், பழைய திறமைகள் வரட்டும், ஞாபக சக்தி வரட்டும், சாப்பிட்ற செரிமானம் ஆண்டவர் உண்டாகட்டும். ஆண்டவர் எழும்பி நடமாட உதவி செய்யும், ஓடி போக உதவி செய்யும், மறுபடி வேலைக்கு போக சம்பாதிக்க, தன் குடும்பத்தாருக்கு தன் கடமைகளை செய்ய அந்த உற்சாகமாய் வாழ ஆயுசு காலங்களும் கிருபைகளும் பெருக ஜெபிக்கிறோம். வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் தாரும். எல்லா பிஸ்னஸையும் இழந்து போய், சொத்துக்களை இழந்து போய், ஒரு மரியாதை இழந்து போய், மக்களால் கள்ளன் என்று நினைக்கப்படுற பிள்ளைகளுக்கு கூட கடனை கொடுக்காதனால கள்ளன் என்று நினைக்கப்படுறாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தை தந்தவர்களை உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிஸ்னஸ்ஸு வேலை போச்சு, இன்னொரு சந்தர்ப்பத்தை தார். திருமணம் உடஞ்சி போச்சு, இன்னொரு சந்தர்ப்பத்தை தார். பிள்ளைகள் இல்லை, வீடு கட்ட முடியவில்லை, சொந்தமாய் வாகனங்கள் தவிக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்க. சொந்தமாய் எல்லாத்தையும் கொடுங்க. காத்திரத்தில் முடிய பண்ணுங்க. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. போதை, மொபைல் ஃபோன், பைக்கு போன்ற அடிமைத்தனத்தில் இருப்பவர்களுக்கு விடுதலை தாருங்க. வாலிபர்கள் ரசிங்க. உமக்குன்னு ஒரு சேனையை எழுப்புங்க. ஆண்டவரே, பல பிரச்சனைகள் இன்றைக்கு நெருக்கத்தில் இருப்பவர்களுக்கு, மாறாவின் மத்தியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் இந்த நிமிடத்திலிருந்து அப்படியே மறையட்டும் என்று கெஞ்சுகிறோம். உலகம் என்று கத்திர நாடுகள், இந்த தாய் திருநாட்டையும் ஆசீர்வதியும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். நான் ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட உடைய நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிவுப்படுத்துகிறேன். ஆண்டவரை ஒவ்வொரு நல்ல உள்ளத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அடைக்கலான் குறிமுதல் உள்ளது ஜபத்தினாலும் காணிக்கையாலும் தாங்கிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடன் ஜெகிஸ்தா காலங்கள் வைத்திருப்பதாக. அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.